சரி. 2 நாய்க்குட்டி உயிருக்கு ஆபத்தில் இருக்குதுங்க. அது மேலே ஏகப்பட்ட உனிப்பூச்சி இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த பவுடரை வந்து அந்த நாய் மேலே கொட்டி அந்த உனிப்பூச்சி சாவடிக்க போகிறோம். நீங்களும் வந்து இந்த மாதிரி பவுடர் வாங்கி உங்கள் வீட்டில் நாய் இருந்துச்சுன்னா அது மேலே கொட்டுங்க. அந்த உனியெல்லாம் செத்து போயிடும். எங்கள் நாய் தூக்கும்போது பாதுகாப்புக்கு இந்த மாதிரி 2 கவர் போட்டுக்காங்க. ஏன்னா நம்ம கையில் அந்த உனிப்பூச்சி ஒட்டுனுச்சுன்னா நம்ம ரத்தத்தையும் குடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் நாயை தூக்கி இந்த பவுடர் வந்து கொட்ட போகிறோம் பாருங்க. அப்படியே இது பாரு. சரி, போதும் தேய்ச்சி விடு, காதில் தேய்ச்சி விடு. தேய், காது மடக்கு, தூக்கி காட்டு காதை இரு. பின்னாடி காலில் கொட்டு, இங்கே கட்டும். இவ்வளோ உனிப்பூச்சி இருந்தால் அப்புறம் ரத்தத்தை முடியாது என்ன பண்ணுறோம். அது செடிக்கிட்டெல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடுதில்ல, அதனால வந்து ஒரு பூச்சி ஏறினா கூட அது வந்து நிறைய முட்டை வச்சுருந்தா. பூனை எல்லாம் ஏற மாட்டேங்குது. பூனைக்கு வந்து அது யாராவது அது அதனுடைய இதே அப்படித்தான். பூனைங்க அப்படிதான் விளையாடுதுங்க. உனக்கு ஒருத்தர் ஒட்டி இருந்துச்சு தானே? ஆமாம், அப்படியே ஒட்டிச்சு, அப்படி பிச்சு தான் எடுத்துச்சு. நீ மருவுன்னு நினச்சா? மருவுன்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் அது வந்து சுரண்டி பார்த்தா அது அப்படியே பூச்சி அப்படியே ஊறிட்டு போகுது, நல்லா போய் ஒட்டிச்சு. அதனால தான் உனக்கு ரத்தத்தை குடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ? அப்படியா? அதான் ஒரு பூச்சி ஓட்டுறதுனால ரத்தத்தை குடிக்கும். ஆமாம்.